எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஜனவரி 3 இருந்தது. ஸோ அப்போ நாம் வந்து 3 ப்ரேயர்ஸை வந்து எடுத்துட்டோம். ஜனவரி 1, 2, 3 1914ஓடது. அதுக்கு அடுத்த 2 ப்ரேயரை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 4 அண்ட் ஜனவரி 5 1914. நான் சொன்னபடியே அன்னை இந்த ப்ரேயர்ஸ் எழுதுறது அப்போ வந்து அவங்க வந்து அரவிந்தரை அதுவரை தரிசிக்கவில்லை. First meeting of the mother and Sri Aurobindo took place on March 29, 1914. ஸோ இப்போ இந்த ப்ரேயர்ஸ் முன்னாடி நான் வந்து இங்கிலீஷில் படிச்சு விட்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம போகலாம். ஜனவரி 4, 1914. The tide of materialistic thoughts is always on the watch, waiting for the least weakness. And if we relax but one moment from our vigilance, if we are even slightly negligent, it rushes in and invades us from all sides, submerging under its heavy flood, the result sometimes of numberless efforts. Then the being enters a sort of torpor. Its physical needs of food and sleep increase. Its intelligence is clouded. Its inner vision veiled. And in spite of the little interest it really finds in such superficial activities, they occupy it almost exclusively. This state is extremely painful and tiring. For nothing is more tiring than materialistic thoughts. And the mind, worn out, suffers like a caged bird which cannot spread its wings and yet longs to be able to soar freely. But perhaps this state has its own use, which I do not see. In any case, I do not struggle. And like a child in its mother's arms, like a fervent disciple at the feet of his master, I trust myself to thee and surrender to thy guidance, sure of thy victory. 1914 உடல் வாழ்க்கையை பற்றிய கவலைகளாம் பேரலைகள் நம்மை கவ்வி நாம் இதுவரை செய்த தவத்தால் கிட்டிய பலன்களை பாழ்படுத்த நாம் எப்போது அயர்த்தியிருப்போம், எப்போது அஜாக்கிரதையாக இருப்போம், எப்போது கவனக்குறைவாக இருப்போம் என காத்திருக்கின்றன. இவற்றின் பீடிப்பால் நாம் மந்தர்களாகிய கேவலம் உணவு, உறக்கம் இவற்றின் அவசியம் அதிகரித்து நம் புத்தியும் இருண்டு மந்தமாய் விடுகிறது. இந்நிலையில் நாம் மிகுந்த கஷ்டத்தையும் சோர்வையுமே அனுபவிக்கிறோம். உடல் வாழ்க்கை பற்றிய கவலையை போல் வேறெதுவும் அவ்வளவு சோர்வை தருவதில்லை. சோர்வுற்ற நமது மனம் கூட்டில் அடையப்பட்ட பறவை தன் இறக்கைகளை விரித்து சுதந்திரமாக வெளியே பறந்து செல்ல முடியாது ஏங்குவது போல் அல்லுறுகிறது. இந்நிலையால் யாது பிரயோஜனம்? அது எதுவாயினும் நான் போராடுவதை நிறுத்திவிட்டேன். தாயின் மடி மீதுள்ள குழந்தை போலும், குருவின் தாள்களே கதி என நம்பிய சீடன் போலும் நின் வெற்றியில் உறுதி கொண்டு நீயே தஞ்சம் என்று கொண்டு விட்டேன். நன்றி சார். Second prayer is January 5, 1914. For a long while, I have been sitting with this notebook before me, unable to make up my mind to write. So much is still within me, mediocre, worthless, insipid, hopelessly commonplace. Not a single thought in my head. Not
a single feeling in my heart, a complete indifference to everything and an insurmountable dullness. How can such a state be of any use? I am a veritable zero in the world. But all this is not at all important. And provided thy work is accomplished, thy manifestation takes place, and the earth becomes more and more thy harmonious and fruitful kingdom. It matters little whether I accomplish this work or not. And as it is certain that it will be done, I should have no reason to worry, even if I felt like it. From the depths to the outermost surface, all this, my being, is only a handful of dust. It is but natural that it should be scattered on the winds and leave no trace behind. பக்கம் 33 ஜனவரி 5 1914. அன்றாட குறிப்பு புத்தகத்துக்கு எதிரில் எழுத உற்சாகமின்றி நெடுநேரமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்குள்ளே எல்லாம் ருசியற்று மதிப்பற்று வறியதாக காணப்படுகின்றன. என் மூளையும் செயலற்று இருக்கிறது. என் உள்ளத்தில் உணர்ச்சியே இல்லை. எதனிடத்தும் ஓர் உதாசீனம், கரையேற இயலாத சோர்வு. இப்போர் கொத்த நிலை எவ்வாறு பயனுள்ளதாகும்? இவ் உலகில் நான் ஓர் அசல் பூர்ஜியமாய் இருக்கிறேன். நின் திருவுளம் நிறைவேற வேண்டும். நீ வெளிப்பட வேண்டும். நின் அரசு இனிது இசைப்பட்டு இப்புவியில் தோன்ற செழிக்க வேண்டும். இவைதான் முக்கியம். இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவது நானா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல. இத்திருப்பணி நடைபெறும் என்பது நிச்சயம். கவலைப்பட தேவையில்லை. நன்றி சார். ஓகே. ஸோ அன்னை ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம நிறைய பார்ப்போம். அண்ட் இது நம்மளை எப்பவுமே உள்ளே தியான நிலையிலிருந்து வெளியே இழுக்கும் ஒரு விஷயம். நம்மளை ஸ்கேட்டர் பண்ணி, அதாவது உள்ளே மையத்துடன் ஒருங்கிணைந்து இருப்பதை தடுக்கும் ஒரு விஷயம். அது என்னன்னா, the tide of materialistic thoughts. இந்த வெளி வாழ்க்கையில அதை பத்தி அதிலே மூழ்கி அந்த விஷயத்தை பத்தியே மைண்ட் ஓடின்னு இருக்கிறது தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். ஆசைகளும் இதில் உண்டு. டிசைர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். பட் ஆசை இல்லை, எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, the tide of materialistic thoughts is always on the watch, waiting for the least weakness. And if we relax but one moment from our vigilance, even if we are even slightly negligent, it rushes in and invades us from all sides. இப்போ சில நாள் முன்னாடி தான் ஒருத்தருடைய ஒரு அனுபவத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். சினிமா துறையில் இருப்பவர், அது ஒரு சித்தரோட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சித்தர்கிட்ட போய் உட்காந்துருந்தார். ஸோ அந்த ஃபோன் ஒன்று வந்தது அவருக்கு. இது ஒரு நெக்ஸ்ட் டே அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஏதோ கேட்டு, ஏதோ ஒரு ப்ரொடியூசரோ யாரோ சொன்னபோது அவர் என்ன பதில சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு நான் இல்லை சார், நாளைக்கெல்லாம் முடியாது, நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்ணார். சித்தர் ஏதோ பண்ணிட்டு இருந்தவர். அவர் திருப்பி அவரை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவர் என்ன சொன்னார், சித்தரே சொன்னார் இந்த விஷயத்த. அதாவது நம்மளை சுற்றி பல பல சக்திகள் இருக்கின்றன. இன்ஃபேக்ட் திருவண்ணாமலையில நம்ம கிரிவலம் போகும்போது ரொம்ப கையை காலெல்லாம் ரொம்ப அசட்டிட்டு போகக்கூடாது, ஏன்னா தேவர்களும் அந்த சமயத்துல பண்ணுவா அப்படின்னு சொல்லுவோம்.
சந்நிதியில வந்து நம்ம வந்து வரும்போது அண்ணாமலையார் சந்நிதியில அக்கம் பக்கத்துல தேவர்களும் இருக்கிறதுனால ரொம்ப ஏதோ காலியா இருக்குன்னு கையை காலம் இந்த மாதிரி ரொம்ப ஆட்டாம அடக்க ஒடுக்கமா ஏன் இருக்கணும்னா பக்கத்துல யார் நிக்கிறான்னு தெரியாது. இந்திரன் நிக்கிறான்னா சந்திரன் நிக்கிறான்னு சூக்ஷ்மமா நம்மளுக்கு தெரியாது. இது அரவிந்தர் அண்ணையும் சொல்லியிருக்கா. இந்த வந்து இந்த ஒவ்வொரு பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸையும் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் நம்ம சுற்றி இருக்கின்றன. அதை இன்னொரு லெவல்ல பார்ப்போம். அப்புறம் ஸோ அந்த சித்தர் என்ன சொன்னார்னா, நீ வந்து சொன்ன நாளைக்கு நான் இல்லைன்னா நீ என்ன நாளைக்கு வந்து அந்த சினிமா ஷூட்டிங்கா இல்லையா அந்த உலகத்திலே இல்லையான்னு கேட்டார். இவருக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி எடுத்து, இல்லை சார் இல்லை நான் ஆனால் வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும். நீ என்ன சொல்லியிருக்கணும்னா, நாளைக்கு எனக்கு வேற இடத்துல வேலை இருக்கு, அதனால நாளைக்கு வந்து உங்ககிட்ட என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இவன் சொன்ன நாளைக்கு வந்து நான் பிஸியா இருக்கேன், 2 நாளைக்கு அப்புறம் தான் முடியும், அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா நீ டக்குன்னு வந்து நான் நாளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஃபோர்ஸஸ் காதில் அதெல்லாம் விழருது. அதப்படி அவங்க வந்து செயல்படுறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங் அதெல்லாம் நிறைய இப்போ நம்ம வச்சுக்கிறோமோ, நம்ம சுத்தி அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து நிறைய வந்து சேர்றது. இறைவனை பற்றி நினைக்கிறோம்னா அதுக்கு உதவும் மாதிரி ஃபோர்ஸஸ். அதனாலதான் சில பேர் என்ன ஆகும்னா, டிப்ரெஷன்ல போனா டிப்ரெஷன் அதிகமாயிண்டே போறது. ஏன்னா டிப்ரெஷன் நிலையில அந்த டிப்ரெஷனோட தாட்ஸ் நிறைய மைண்ட்ல போகும். நெகட்டிவ் தாட்ஸ், வாழ்க்கையில என்ன இருக்கு, வாழ்ந்த என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அந்த ஃபோர்ஸஸ் ஸ்டார்டட் இன்க்ரீசிங். அது லாங்கர் பீரியட் வரை அந்த டிப்ரெஷன் உடையலைன்னா they sometimes really take hold of the person. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி. இது ரொம்ப அதிகரிச்சுட்டே போய் கடைசியில் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்ல அந்த யாருக்கு அந்த டிப்ரெஷன் இருக்கோ அவங்க வந்து சில தற்கொலை கூட பண்ணிடுறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம், முயற்சி பண்றாங்கன்னு. அந்த பில்டப் இருக்கு. அதே மாதிரி நாம வந்து பாசிட்டிவா ஒரு எக்ஸாமுக்கு போறோம்னா, இல்லை நான் படிச்சிருக்கேன், அன்னையோட அருள் இருக்கு எனக்கு, நிச்சயமா நல்லா நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேங்கிற அந்த ஆட்டிடியூட்ல போகும்போது தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கம் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல். அதே விஷயம் வந்து ஆன்மீக வாழ்க்கையிலையும். அதனாலதான் அரவிந்தர் எப்பவுமே சொல்லியிருக்காரு, எப்பவுமே நீ வந்து கவலைப்படாத, அதாவது நீ முயற்சி பண்ணேன்னா அந்த முயற்சி, அதாவது அந்த முயற்சி திருவினையாக்கும் என்ற நம்ம சொல்லும் பொழுது அந்த இறைவனின் அருள் உன் கூட இருக்கு. நீயே டவுட் பண்ணேன்னா அந்த அருள் அந்த அளவு வேலை செய்யாது. ஏன்னா தடுத்து நிறுத்துற ஃபோர்ஸஸ்க்கு நீ சான்ஸ் கொடுக்குற, அவைகளும் கூட வந்துடுறேன். சரி இல்லை பண்றோம் இப்போ வந்து அதுக்காக நீக்கு எப்படி இந்த மாதிரி உன்னதமான நிலைகள்லாம் நான் ஆன்மீக பாதையில எப்படி கிடைக்கும்னு அந்த டவுட் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டவுட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வித் இட். அதுதான் அவங்க இங்க தெளிவா சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு, நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும்போது இஃப் வி ஆர் ஈவன் ஸ்லைட்லி நெக்லிஜென்ட், the materialist thought it rushes in and invades us from all sides, submerging under its heavy flood. The result sometimes of numberless efforts. அது ஒரேடியா வந்து நம்ம இதுவரை எவ்வளோ விஷயங்கள்ல நம்மளுக்கு எவ்வளோ உள்ள வந்து இன்னர் லெவல்ல நிறைய ப்ராக்ரஸ் இருந்திருக்கு, அதை வந்து அது வந்து குறைத்து விடுகிறது. இன்ஃபேக்ட் ஒரு தடவை அண்ணன் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல சொல்லியிருக்கேன், அந்த ஆயுத பூஜை பண்ணுவோம் இல்லையா நம்ம நவராத்திரி டயத்துல. அன்னை என்ன சொன்னான்னா, அது எதுக்காக பண்றாங்கன்னா, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒரு சின்ன 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 அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஃபோர்ஸஸ் இருக்கு. அறிவாளா இருக்கட்டும், ஒரு கோடாலியா இருக்கட்டும், ஒரு வேற ஏதாவது குரோபாரா இருக்கட்டும், அந்த ஃபோர்ஸஸ் எப்போன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த ஆளே சொல்லுவான், நான் எவ்வளோ கேர்ஃபுல்லா வேலை பண்ணுவேன், இன்னைக்கு எப்படி சுத்திலால என் கையே அடிச்சுட்டேன் அப்படின்னு. ஏதோ அந்த சமயத்துல அந்த ஃபோர்ஸஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவ வேலையே இந்த மாதிரி விஷமம் பண்றதுதான். அன்னை சொல்ற அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நாம வந்து வி ப்ராபிஷியேட் தோஸ் ஃபோர்ஸஸ். அவங்களுக்கு ஒரு விதமா ஒரு இது பண்ணி அவங்கள கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருந்தா அந்த ஒரு ஆசாரிக்கும் அந்த ஒரு மெக்கானிக்கும் அந்த விஷயங்கள் வந்து அது வந்து அந்த ஆக்சிடென்ட்டு சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்காம இருக்கும். இந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. ஈவன் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஆட்டோ டிரைவரோ டாக்ஸி டிரைவரோ கார்த்தால கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு ஒரு ஊதுவத்தி காமிச்சு ஒரு ஊதுவத்தி வச்சு ஈவன் ஒன்று டெய்லி பேசிஸ் பண்றவா இருக்கு. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்குங்கிறது.
ஸோ அந்த மாதிரி நம்ம மெட்டீரியலிஸ்டிக் தாட் மாத்திரமே நமக்குள்ள அதிகமாக வர ஆரம்பித்து விட்டால் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை அது கீழே கொண்டு போகிறது. இட் லோவர்ஸ் அவர் கான்ஷியஸ்னஸ். அண்ட் அந்த சமயத்தில் அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஃபோர்ஸஸ் தே ஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங். எந்த ஆளு கொஞ்சம் இறங்கி வரட்டும் பிடிச்சுருவான்னு. ஏன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு. மெட்டீரியலிஸ்டிக் லெவல்ங்கிறது ஃபிசிக்கலோட லோவஸ்ட். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸ்லேயே ஃபிசிக்கல் மைண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வைட்டல் இருக்கு, வைட்டல் பாடி, வைட்டல் லைஃப் ஃபோர்ஸ், வைட்டல் மைண்ட். அதுக்கு மேலே மைண்ட் லெவல்ஸ் இருக்கு. மைண்டுடைய லைஃப் ஃபோர்ஸ், மைண்டுடைய ஒரு ஆதிக்கம், மைண்டுடைய ஒரு பிளேன், அதில் வந்து ஹையர் திங்ஸ் இருக்கும் மைண்டில். மைண்டே நம்மளுக்கு எல்லா லெவல்லையும் இருக்கு, ஒவ்வொரு படியிலும். ஃபிசிக்கல் மைண்டுங்கிறது ஜெனரலி இஸ் கன்சர்ன் ஒன்லி வித் டே டு டே திங்ஸ். இந்த விஷயம் அந்த விஷயம், இந்த சுவிட்ச் சரியா வேலை பண்ணலை, நாளைக்கு இந்த சுவிட்சை மாற்றணும், நம்ம காரில் ஏதோ சத்தம் வருதே டொப்பு டொப்புன்னு, நிச்சயமா 2 நாளுக்குள்ள அதை பார்க்கணும், அது பெருசா. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஒன்லி வித் ஃபிசிக்கல் எது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் மைண்ட் ஃபிசிக்கல் லைஃப்ல தெரியறதோ, the physical mind is concerned with that and the materialistic thoughts are thoughts like that. இப்போ நான் வந்து ஆஃபீஸில் ப்ரமோஷன் வாங்கணும்னு நான் யோசிச்சேன்னா அது மெட்டீரியலிஸ்டிக் தாட் இல்லை. இட் கம்ஸ் டு த வைட்டல். அது ஒரு டிசைர் தான், பட் இட் கோஸ் இன் டு த லெவல் ஆஃப் த வைட்டல். வைட்டலில் வந்து ஆம்பிஷன்ஸ், டிசைர்ஸ். அதாவது நான் ஒரு பெரிய தலைவராக வரணும், இல்லை பெரிய ஹீரோவாக வரணும், இல்லை ஒரு பெரிய மியூசிஷியனாக வரணுங்கிறது தே ஆர் ஆல் இன் த லெவல் ஆஃப் த, தே ஆர் நாட் மெட்டீரியலிஸ்டிக். தன்னை இங்கே பேசுறது பியூர் மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸை பற்றி. அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து தமஸ் லெவலில் இருக்கு. இப்போ நம்ம 3 குணங்கள் சொல்கிறோம் இல்லையா, தமஸ், ரஜஸ் அண்ட் சத்வம், சாத்வீகமான ஒரு நிலை. தமோ நிலைங்கிறது பாடியோட சம்பந்தப்பட்டது, பிசிக்கலோட. அதனால்தான் பாடி வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்சி கொடுத்தோன்னா அது எப்படியுமே ரெஸ்ட் எடுத்தாலும் அதுக்கு மேலே அதால் சரியாக வேலை பண்ண முடியாது. உள்ள உனக்கு இந்த வைட்டலோட சேர்ந்தது தான் ரஜஸ், ரஜோ நிலை. ஸோ சில சமயம் அந்த பாடியை ஓவர் ரூல் பண்ணி அந்த ரஜோ நிலை வேலை பண்ணும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், வேலை பண்ணிட்டு வந்திருக்கான் மொத்தம், உடம்பு டயர்டாக இருக்கு, வீட்டுக்கு வந்தோடனே இன்னைக்கு நான் வெளியில் எங்கேயும் போக போகிறது இல்லை, ஒரே டயர்டாக இருக்கு, பாடி ரெஸ்ட், உட்காந்து விட்றேன். ஃபோன் வருது, ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எங்கள் பக்கத்தில் தான் இங்கே இருக்கோம், இங்கே பார்ட்டி கொடுக்குறேன், நீ கிளம்பி வந்துரு, வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கு உனக்கா, அதுக்கப்புறம் தான் பார்ட்டி ஆரம்பம்னு திடீர்னு ஒரு எனர்ஜி எங்கேருந்து வருது, அது ரஜஸ். வைட்டல்ல அந்த ஒரு டிசைர், திடீர்னு பார்த்தா அந்த 5 நிமிஷத்துக்கு அந்த உடம்பு டயர்டாக இல்லாத மாதிரி இப்போ தெரியறது. அந்த ஏன்னா அந்த வைட்டல் ஃபோர்ஸ், த வைட்டல் லைஃப் எனர்ஜி மூவ்ஸ் இன். இருந்தாலும் உடனே பேண்ட் ஷர்ட்டை போட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடுறேன். இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி சொன்னேன் என்னால் நடக்க முடியாது, இவ்வளோ அந்த டயர்ட்னு அவன் திருப்பி வந்தப்ப அது திருப்பி வரும். அடுத்த நாள் காலத்தால இன்னும் டபுள் டயர்டாக இருப்பான். ஸோ இதுதான் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம விரதம் இருக்கும் பொழுது இந்த வைட்டல் சொல்றது, சாப்பிட்ரு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, என்ன சாப்பிடாம இருக்க, பசிக்கிறதே, கடையில் போய் இங்கே ஒன்றும் பண்ண வேணாம், கடையில் போய் அட்லீஸ்ட் சுண்டல் வாங்கி சாப்பிடு, ஏன்னா நீ ஒன்றுமே சாப்பிடாம இன்னைக்கு விரதம் இருக்கு. அப்போ தான் ஓவர் ரூல் பண்ணுறது மைண்ட். மைண்ட் சொல்றது இல்லை எத்தனை நீ, அப்போ அது புத்தி வேலை பண்ணுறது. தட் இஸ் அட் த ஹையர் லெவல். என்ன வேலை பண்ணுறது, நீ இத்தனை சாப்பிட்டு தானே இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி இல்லை மகாசிவராத்திரி, வருஷத்துல ஒரு நாள் நீ டிசைட் பண்ணிருக்க ஒன்றும் சாப்பிடாம இருக்க போறேன்னு, ஒன்றும் ஆயிட போறது இல்லை, உட்காரு, எதையும் சாப்பிடக்கூடாது, அதான் சங்கல்பம் பண்ணி உட்கார்றா. ஸோ அந்த இடத்துல வி கெட் ப்ராக்டிக்கல் லெசன், எப்படி மைண்டை யூஸ் பண்ணி வைட்டலையும் பிசிக்கலையும் கண்ட்ரோல் பண்றது. அதனால தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸை நாம வந்து ரொம்ப அதிகமாக வர விட்டா அது மைண்டை எப்போவுமே ஃபுல்லாக பிடிச்சு வச்சுருந்தோம். என்ன ஆகுதுன்னா தென் த பீயிங் enters a sort of torpor. Its physical needs of food and sleep increase. Its intelligence is clouded. Its inner vision veiled. And in spite of the little interest it really finds in such superficial activities, they occupy it almost exclusively.
இந்த விஷயத்துல எப்பவுமே அது ட்ரை பண்ணோம், இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ் வந்துட்டே இருக்கணும்னு. அதை நம்ம அலோவ் பண்ணி அதுலயே மாட்டின்னு விட்டோம்னா நம்ம உடம்புல வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த பிரகிருதியில தமஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். எப்பவுமே தமஸ், ரஜஸ், சத்வம்ங்கிறது மாறி மாறி சில சமயம் அது அதிகமா இருக்கும், சில சமயம் இது அதிகமா இருக்கும். அந்த தமஸ் அதிகமாக ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா, திடீர்னு ஏதோ நம்ம அதிகம் சாப்பிடணும், அதிகம் தூங்கணும். டிப்ரெஷன்ல போறவளை பத்தி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டே இருப்பா. ஏன்னா அந்த ஒரு ஆக்டிவிட்டிகள் தான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு. டிப்ரெஷன்ல போனா வெயிட் ஃபாரின்ல இது ரொம்ப அதிகம். டிப்ரெஷன் ஃபேஸ்ல வந்து நிறைய வெயிட் வரும். ஏன்னா சாப்பாடை தவிர வேற ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இருக்கிறது இல்லை. வெளியில போகணும், கொஞ்சம் வாக் போயிட்டு வரணும், அதெல்லாம் போயிடுறது. அந்த அந்த மாதிரி அந்த இதுல வந்து இட்ஸ் பிசிக்கல் நீட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஸ்லீப் இன்க்ரீஸ். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கேன். ஏன்னா இட் டசன்ட் வாண்ட் டு பிகம் கான்ஷியஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையை பார்க்க விரும்பல ஏதோ ஒரு காரணத்தினால. ஏதோ எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலங்கிறதுனால ஒரு ஃபெயிலியர் வந்து விட்டு ஃபியூச்சரே எப்படி இருண்டு போன மாதிரி எடுத்து இதுல நீட்ல வந்து பாஸ் பண்ணல. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு எஸ்கேப் என்ன ஆகும்னா, முடிச்சுட்டு இருந்தா தானே நம்மளுக்கு வந்து இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். படுத்து தூங்கிடலாம், நாளில் கார்த்தாலையும் தூங்குறது, மத்தியானமும் தூங்குறது, ராத்திரியும் தூங்குறதுன்னு அதில் எதுவும் அந்த இதில் ஒரு எஸ்கேப் மாதிரி. இந்த இன்னர் விஷன் பில் அதை தவிர உள்ள நம்மளுடைய அந்த இதுவரை ஏதாவது நம்ம தியானத்தில் போய் ஏதோ கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், அது அமைதி இருக்கு உள்ளன்னா அதெல்லாத்துலேருந்து உள்ள போக விடாது இந்த மெட்டீரியலிஸ்டிக் மூமெண்ட்ஸ். அண்ட் மெயின்லி என்னன்னா, எந்த விஷயத்தில் நம்மளை போட்டு வைக்கிறோம் அது நம்மளுக்கு ரியலி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ அந்த சாப்பாடுன்னா அதுக்காக நாம வந்து ரொம்ப ஸ்பெஷலா பிளான் பண்ணிலாம் சாப்பிட மாட்டோம். அதே பழைய மாவே அரைச்ச மாதிரி அதே பிஸ்கெட்டு, அதே இது, அதே வடை, இது கிடைக்கிறதோ ஈஸியா, ரொம்ப எஃபர்ட் பண்ணாம பக்கத்துல இதோட கிடைக்கிறதோ. ஏன்னா லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த தமஸ் வேலை பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா, டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா, திருப்பி அந்த சாப்பிடணும், திருப்பி தூங்கணும்னு அந்த ஒரு நிலையில சாப்பிட்டாச்சா என்ன பண்றது, போய் படுத்து தூங்கு. தூக்கம் வரதோ இல்லையோ படுத்துண்டாச்சு, கண்ணை மூடிண்டாச்சு. கண்ணை மூடிண்டா உலகம் மறைஞ்சு போயிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. உலகத்தை நான் பார்க்க விரும்பல. அதில் மேல அதுக்காக தான் அந்த இதுல வந்து they occupy it almost exclusively. This state is extremely painful and tiring. அதுக்காக சரி 3 மணி நேரத்துக்கு முழுக்க தூங்கிட்டான்னா அடுத்த நான் கருத்தால எழுந்த உடனே நல்ல ஒரு எனர்ஜியோட எழுந்துக்கணுமா? இல்லை. எந்த சமயம் வரை இந்த மாதிரி இந்த இதுல பிடியில இருக்குமோ அவனுக்கு எனர்ஜியே இருக்காத மாதிரி இருக்கும். நேற்றுக்கு தான் வந்து இப்போ 12 மணி நேரத்துக்கு மேலே 15 மணி நேரம் தூங்கினீங்கன்னா, இல்லை எனக்கு உடம்புல ஒன்றும் இது இல்லை, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த ஸ்டேட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் அண்ட் டயரிங். ஃபார் நத்திங் இஸ் மோர் டயரிங் தென் மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். ஏன்னா அதில் ஒன்றுமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ் என்னன்னா, திடீர்னு படுத்துட்டு இருக்கும்போது எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் நம்ம டிவி தான் வந்து அந்த 2 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ரிப்பேர் ஆச்சு. நேற்றுக்கு கூட அந்த ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளக்சுவேஷன் மாதிரி வந்தது. போனதுமே அந்த மாதிரி தானே வந்து இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இப்படி போய் மெக்கானிக்கை பிடிக்கணும். போன தடவை நான் வந்து ஃபோன் பண்ணும்போது 3 நாள் ஆச்சு வரத்துக்கு. அண்ட் அந்த டிவி அவன் வந்தான்னா, அதாவது இந்த தடவை ரிப்பேர் ஆகுமோ இல்லையோ, புதுசாக வாங்குறதா இருந்தால் 25,000 ரூபா ஆறுது. பேங்க்ல வந்து நான் இப்போ பேலன்ஸ் வச்சிருக்கிறது கரெக்டாக பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன். அந்த அதாவது நம்மள அப்படியே எதுவுமே இதில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் மைண்டு அந்த வந்து அந்த குருட்டு சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். தே ஆர் த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். அதனால தான் அன்னை சொல்றாங்க, த ஸ்டேட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் அண்ட் டயரிங். ஃபார் நத்திங் இஸ் மோர் டயரிங் தென் மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். அண்ட் த மைண்ட், மனசே அப்படியே ரொம்ப டயர்டாக போயிடும் மைண்டு. ஏன்னா அந்த தாட்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. அண்ட் த மைண்ட் worn out suffers like a caged bird which cannot spread its wings and yet longs to be able to soar freely. அதுதான் விஷயம். இப்போ நம்மளுக்கு திடீர்னு நார்மல் லைஃப்ல எப்போ நம்மளுக்கு எனர்ஜி வருது, திடீர்னு மைண்டில் தாட் வருது. அதாவது ஒரு இந்த தடவை நல்ல ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். சம்மரில் வந்து இந்த தடவை நிச்சயமாக 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தாச்சு, ஷிம்லா போகிற ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். அதை பற்றி தாட்ஸ் வருது. அது மெட்டீரியல் இல்லை, அது வந்து ஒரு டிசையர். அது ஸோ ஷிம்லா போகிறதா இருந்ததுன்னா
நான் இந்த இதை பார்க்கணும், இப்படி ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி போவோம், அங்கேருந்து ஹில் ட்ரெயினில் போவோம், ஷிம்லாவில் ஸ்டே பண்ணுவோம், கூடவே முடிஞ்சதுன்னா வைஷ்ணோ தேவியும் கவர் பண்ணி. ஸோ தே கிவ் யூ எனர்ஜி. அது மாதிரி இன்னும் அதோட ஹையர் லெவல்ல இருக்கிறது மனதில் வந்து உண்மையே நமக்குள்ள என்னுடைய அந்த சைக்கிக் பீயிங்கை நான் எப்போவாவது அதோட டச் கிடச்சி கொடுத்தேன்னா நிச்சயமா அது அன்னை அரவிந்தர் சொன்ன மாதிரி ஒரு ஆனந்தமயமான அனுபவம் முதல் முறையாக எனக்கு கிடைக்கும். எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு ஒரு மூமெண்ட் வர்றது, நான் அன்னையை பத்தி நினைக்கும் போது, அன்னையை தியானம் பண்ணும்போது ஹார்ட் சென்டர்ல ஏதோ ஒன்று விஷயம் ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ். த லெவல் ஆஃப் தாட்ஸ் யூ சூஸ். அதனால இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸை எப்பவுமே அந்த மாதிரி ஒரு குருட்டாம்போக்கு சிந்தனை வந்ததுன்னா அதை கட் பண்ணிடணும். அதுதான் முக்கியமான விஷயம். வி ஷுட் நாட் அலோவ் தட் டு கண்டினியூ. நம்ம வந்து சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் பஸ்ஸில், ஏதோ யூ ஹேவ் அன்னை சொல்லியிருக்க யூ ஹேவ் டு வாட்ச் யுவர் மைண்ட். இந்த முதல் விஷயம் வாட்ச் பண்றோம், நாம வந்து மைண்ட்லேருந்து தன்னைத்தானே அந்த பிரத்யாகாரம் பண்ணி வி ஆர் கோயிங் பேக் டு அவர் இன்னர் லெவல். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, அந்த மைண்டை வந்து நாம வந்து வி டோன்ட் அலோவ் எனிதிங் டு கம் இன். எந்த விதமான சந்தேகங்களோ, அதாவது நம்ம யோகத்தை பத்தியோ அருளை பத்தியோ எந்த விதமான நம்ம நார்மல் வாழ்க்கையை பத்தி கவலை, சிம்பிள், எதர் யூ வாட்ச் வித் இன்டெலெக்ட் விச் இஸ் குட், அதோட பெட்டர் யூ வாட்ச் வித் யுவர் சைக்கிக் பீயிங். அன்னை கூட இருக்கும்போது நான் இதுக்கு கவலைப்படணும், அன்னை பார்த்துப்பேன். லெட்ஸ் கிராஸ் த பிரிட்ஜ் வென் வி கம் டு இட். எப்போ அந்த பிரச்சனை வருதோ அதை பார்த்துன்னு விடலாம். இப்போவே அதாவது அந்த சுமை, இப்போ இல்லாத சுமையை இப்போ தலையில உட்கார்றது தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். எப்பவுமே நெகட்டிவா இருக்கும். இப்போ ட்ரம்ப்போட இந்த ஈரான் வார ஆரம்பிச்சுட்டான், பெட்ரோல் நின்று போயிடுச்சுன்னா என்ன ஆறுது, அப்புறம் எப்படி ஆஃபீஸ் போவேன், பைக் வேலை பண்ணாது, டாக்ஸி ஆட்டோவும் ஓடாது, வேலையை விட்டு எடுத்துருவாங்களா, தேவையே இல்லாத தாட்ஸ். அண்ட் தே ஆர் வெரி டயரிங் அண்ட் தே ஆல்சோ டேக் யூ அவே ஃப்ரம் யுவர் ஹையர் கான்ஷியஸ்னஸ். So we have to be careful about that. Now, suffers like a caged bird. கூண்டல் அடைச்ச ஒரு பறவை எப்படி இங்கேயும் வெளியில எங்க போனாலும் அந்த கூண்டோட அந்த இது இங்க முட்டுறது அங்க முட்டுறது, வேற வழி இல்லாம சோர்ந்து உட்கார்றது அந்த பறவை. இது வெளியிலே போக முடியாது, எப்படி போவேன்னு. அந்த மாதிரி ஒரு கேஜுக்குள்ள நம்ம மாட்டிக்காம பார்த்துக்கணும். அதனால இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸை வி ஆர் பி வெரி கேர்ஃபுல். சில விஷயங்கள் ஓகே, அதாவது இம்மிடியேட்டா பண்ண வேண்டிய விஷயம்னா இப்போ வைட்டல் வந்துடுறது. அப்போ வந்து அது பிசிக்கல் மாத்திரம் இல்லை, ரைட்டு. ஓ இந்த நம்ம குழா ரிப்பேராக இருக்கா, அது சரி பண்ணணும், அதுக்கு மேலே மெட்டீரியலிஸ்டிக் இல்லை. அதுக்கு அடுத்த லெவல் உடனே ஃபோன் அடிக்கணும் பிளம்பருக்கு, எப்போ வரீங்க, அது பிளானிங், நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், நாளை ஈவினிங் வர முடியுமா, சரி வர முடியாது, சண்டே வரீங்களா, சண்டே நிச்சயமாக வந்துடுங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அதை சால்வ் பண்ணுறது. குருட்டாம்போக்கு சிந்தனை வேற விதம், தட் இஸ் டயரிங். இதில் வந்து பண்ணினா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த ஒரு ப்ராப்ளத்தை அடுத்த இந்த வேற என்ன விஷயம், எதை சால்வ் பண்ணுமா, இதை பண்ணுமா, ஓகே. ஸோ தட் இஸ் த வைட்டல். இப்போ இதுலேயே அதான் அது எட் லாங்ஸ் டு பி ஏபிள் டு சோர் ஃப்ரீலி, அதாவது சுதந்திரமாக பறக்க விரும்புறது, ஆனால் அந்த கூண்டில் மாட்டின்னு இருக்கு. பட் அன்னை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றாங்க அதில். But perhaps this state has its own use, which I do not see. இதுக்கும் ஏதாவது ஒரு இதுக்குள்ளேயும் அது நல்ல விஷயம் ஏதாவது இருக்கா புரிந்து கொள்வதற்கு. இப்போ தத்தாத்திரேயரை பத்தி நம்ம படிக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 24 குருக்கள்னு. இந்த 24 குருல ஒரு பறவை, ஒரு மிருகம் நிறைய இருக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் அதை வந்து புரிஞ்சுன்னு அந்த he has learned from 24 different animals, birds, trees. அதே மாதிரி அன்னை என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு கூண்டுல அரைச்சு வச்ச ஒரு பறவை மாதிரி நிலையில வந்தா என்ன, அதுல ஏதாவது பாசிட்டிவ் இருக்கிற, என்ன பாசிட்டிவ் இருக்கு, அப்போதான் நம்ம உணர்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சின்ன 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 விஷயங்கள், அதை பத்தி நாம கவலைப்பட்டே வாழ்க்கையை வந்து நாம வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம்.
எந்த குறிக்கோளுக்காக நாம இங்க புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வந்துட்டே இருக்குமா? அந்த குறிக்கோளை பத்தி நாம யோசிக்கிறதே இல்லையே. இதுலயே மாட்டின்னு விடுறோம். அதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ அந்த கம்பல்ஷன் நம்மளுக்கு கிடையாது. இந்த சித்தர் பாட்டு இருக்கு, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு. இதுல தோண்டி, அதாவது பானை வந்து அது வந்து நம்மளுடைய பிசிக்கல் லைஃப், உடல். அவர் சித்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மானிட ஜென்மம்ங்கிறது கிடைக்கிறது ரொம்ப அரிது. நம்மளுடைய ஆன்மா சைக்கிக் பீயிங் இறைவனிடம் வேண்டி அந்த ஜென்மத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஏன்னா இங்கதான் முன்னேற்றம் பண்ண முடியும், இங்கதான் ப்ராக்ரஸ் இருக்கு. ஒன்லி இன் பிசிக்கல் லைஃப் யூ கேன் ப்ராக்ரஸ் அண்ட் grow towards the divine consciousness. ஆனா என்ன பண்றாங்க மனுஷன்? இங்க வந்த உடனே 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதுக்கப்புறம் இங்க வந்து அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு. இதுல நம்மளுடைய ரஜஸ் வைட்டனும் சேரும். அதாவது இந்த ஆசை அந்த ஆசை, இது வேணும் அது வேணும், இதை பண்றேன் அதை பண்றேன், என்னோடது, எப்படி நான் வந்து 2 பங்களா வச்சிருக்கேன், 3 வண்டி வந்தாச்சு, அது பின்னாடியே ஓடி கடைசியில அது போட்டு உடைத்தாண்டினா திரும்பி முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் திருப்பி வர வேண்டியிருக்கு, அதே கிளாஸ் இன்னும் பாஸ் பண்ணலன்னு. அந்த விஷயத்த இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அந்த டிசைர்ஸ் பின்னாடி ஓடும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி அந்த மெட்டீரியலிஸ்டிக் அந்த கான்சியஸ்னஸ்ல அப்படியே நம்ம சோர்வடைந்து இருக்கும்போது தான் தோன்றது. இதெல்லாம் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறதுக்கு அன்னை அரவிந்தர் மற்ற மகான்கள் கூட காட்டிய பாதையில், ஆன்மீக பாதையில் போனா இதுல இருந்து விடுபடலாம். சாவித்திரியோட அந்த லைன் இருக்கு, soul was freed and given to her alone. அந்த கடைசியா அந்த ஆன்மா இந்த கஷ்டங்களிலிருந்து, இந்த பயங்களிலிருந்து, இந்த கவலைகளிலிருந்து விடுபடுகிறது. விடுபட்டு என்ன ஆகுது? அன்னை அதை சொல்ற, in any case I do not struggle, and like a child in the mother's arms, like a fervent disciple at the feet of his master, I trust myself to thee and surrender to thy guidance, sure of thy victory. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. உண்மையாகவே நமக்கு அன்னை அரவிந்தரிடம் பக்தி இருக்கும் பொழுது, நமக்குள்ள ஒரு சென்ட்ரல் பீயிங் விரும்பும் பொழுது, இந்த பாதையில் முன்னேற வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பம் நம்மளுக்கு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டியது. லைக் அ சைல்டு இன் த மதர்ஸ் ஆர்ம்ஸ். சரி, சில சமயம் விஷயம் அரவிந்தர் லெட்டர்ஸ் ஆன் யோகல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. சரி, சில சமயம் படுறது ஏதோ ரொம்ப முன்னேற்றம் இல்லை, 1 வாரம் ஆச்சு 2 வாரம் ஆச்சு, ரொம்ப சில சமயம் திடீர்னு ஒரு எழுச்சி, ஒரு ஃபீலிங், ஏதோ உள்ள அன்னையோட ஃபோர்ஸ் எனக்கு உணர முடிகிறது, இந்த பிரசன்ஸ் எனக்கு தெரியறதுன்னு. அந்த ஆல்டர்னேட்டிங் ஸ்டேட் ஆரம்ப நிலையில இருக்கத்தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம லைக் a child in its mother's arms, a fervent disciple at the feet of his master. தன்னுடைய குருநாதரின் பாத கமங்களில் பிடித்து கொண்டு இருக்கும் ஒரு சிஷ்யனை போல், I trust myself to thee and surrender to thy guidance, sure of thy victory. நான் முழுமையான நம்பிக்கையோட இருக்கேன், எனக்கு கவலையெல்லாம் வராது. சரி, இப்போ கொஞ்ச நாள் இப்படி இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், இது மாறும். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னுடைய அந்த கைடன்ஸ், உன்னுடைய வழிகாட்டுதலில் முழுமையாக நம்பிக்கை இருக்கு. நீ வழிகாட்டி என்னை இந்த ஒரு தருணத்திலே இந்த விஷயத்திலேருந்து மேல எடுத்துன்னு போவாய், ஷியோர் ஆஃப் த விக்டரி. எங்கே விக்டரி? ஏன்னா தனக்குத்தானே அந்த டிவைனுக்கு விக்டரியை பற்றி டவுட்டே கிடையாது. ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை பொருந்திய பரம்பொருள். விக்டரி இன் மீ, என்னுடைய பிரகிருத்தியில் இருக்கும் எல்லா விதமான வீக்னஸஸ், அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தடைகள், அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நீ இங்கே உன்னுடைய விக்டரி நிச்சயமா கிடைக்க போறது. அதனால நான் கவலைப்பட போறது இல்லை.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாட் எவர் த அவுட்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ், வெளியில என்னெல்லாம் புற வாழ்க்கையில கொஞ்சம் சில சமயம் மேலே போற மாதிரி இருக்கும், கீழே இறங்குற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது என்ன இனிமே டச் பண்ண பார்த்தா இப்போ டவுன்ஸே வராது. அதான் சன்லைட் பார். எப்போ அந்த ஆணித்தரமான அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்து விடுகிறதோ, அன்னை பாற்றுக்குள்ள அன்னை கூடவே இருக்கிறாள், அன்னை என்னை வழிகாட்டி இந்த பாதையில் நடக்க செய்கிறாள் என்கிற முழுமையான நம்பிக்கை வந்து விட்டால், அதுக்கப்புறம் இந்த வரி ஃபியர் போயிடும். அந்த வரி ஃபியர் போயிட்டோன்னா இந்த ஃபோர்ஸஸ்லேருந்து நம்ம தானாக விடுபட்டுருவோம். And then we can truly say his soul was freed and given to her alone. முழுமையாக நாம் அன்னையிடம் ஒன்றி விடுகிறோம். அண்ட் கடைசியில மற்ற டிசைர்லாம் போனப்புறம் என்ன தேவைப்படுறது நம்மளுக்கு? ஒன்லி he longed to draw her presence and power into his heart and mind and breathing frame. Only he yearned to call forever down her healing touch of love and truth and joy into the darkness of the suffering world. His soul was freed and given to her alone. அதுதான் மிஞ்சறது. அப்போ அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம வந்து எப்போ உணர்ந்து கொள்ளுங்க, எப்படி நம்ம வந்து நாள் முழுக்க இவ்வளவு நாளை வீணடிக்கிறோம். முக்கியமா பண்ண வேண்டியதை பண்றதை பண்ணாதேன்னு யாருமே சொல்லல, அண்ணா அரவிந்தர் சொல்லல. அதை தவிர நாமளே வரவழிக்கிறோம். டிவியில பார்க்க வேண்டிய இது நம்மளுக்கு ஏதோ சில விஷயம் பிடிக்கும், நம்ம பார்க்குறோம். சரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல்ஸ், சரி, பொழுது போகாம எதுவுமே நமக்கு பார்க்கன்றதுல, ஆனால் அதை போட்டு வச்சுண்டு அரை மணி நேரம் அப்படியே எடுக்கிறோம். அந்த அரை மணி நேரத்தை அதான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ். ஸோ அதில் வர அந்த ஃபோர்ஸஸ் அப்படியே தாமசீகமா எங்கேயும் பாரு, சும்மா கண்ணை திறந்துன்னு பாரு, ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாத ஒரு இடியட் மாதிரி கண்ணை திறந்துட்டு 2 hours சும்மா அது என்ன பார்த்த ஏதாவது பிடிச்சதா உனக்குன்னு கேட்டா இல்லை, ஒன்றும் பிடிக்கல. ஏன் வேற ஒன்றும் இல்லை, டிவி ஆன் பண்ணி உட்காந்து விட்டேன், இந்த சேனலுக்கு போனேன் அந்த சேனலுக்கு போனேன். அது பண்ணும்போது உனக்கு கத்துக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம மைண்டு வேலை பண்றது. சும்மா நம்ம அது குறிக்கோள் கொடுக்கலன்னா மைண்டு பாட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டே இருக்கு, சேனல் ஸ்விட்சிங் மாதிரி. ஏதோ ஒரு பழைய விஷயம் பழையமாக அதே அரைச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு பழைய ஒரு விஷயத்த இன்சிடென்ட் எடுத்துட்டு அந்த ஆள் எப்படி என்கிட்ட அன்னைக்கு பேசினேன், என்னைக்கு பேசினாலும் 5 வருஷம் முன்னாடி பேசினேன், அந்த ஆள் எங்கன்னா அவன் எங்கேயோ இருக்கான்னு தெரியல. பட் அந்த தாட்டு வந்து அதே பிடிச்சுட்டு அது ஒரு 15 minutes எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் உடம்புல வந்து அதுக்கப்புறம் அதுக்கு உடம்பு கெட்டு போறது எல்லாம் சேர்ந்து தான் இருக்கு, ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் இருக்கு. அந்த பாசிட்டிவ் இது நம்மளுக்கு வேணும்னா இந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ் விச் ஹேவ் நோ பர்பஸ், just because they just want to come and use your mind, they is a very tiring, very, very negative state. And it has its effect not only on your mind, but also on your body. அதை நம்ம நினச்சிக்கணும். அதை நினச்சிட்டு we have to be vigilant. அன்னை அதை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அன்னை வந்து எப்பவுமே இந்த ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாள். பிரெஞ்சில் தான் எழுதினான். அப்புறம் பாண்டிச்சேரி வந்தப்புறம் she continued and many of them were translated by Sri Aurobindo into English. ஸோ அன்னைக்கு வந்து 5th January 1914 அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, for a long time I have been sitting with this notebook before me, unable to make up my mind to write. இந்த இதோட கண்டினியூவேஷன் இது, இந்த 4th January ப்ரேயரோட. நோட்புக் முன்னாடி உட்காண்டா என் மனசுல ஒன்றும் எழுத தோணலை அப்படிங்கிறாங்க. so much is all within me mediocre. இன்னொரு விஷயம் நாம பார்க்கணும். this few months before she is going to meet Sri Aurobindo. அந்த நிலை, அந்த ஸ்டேட் என்னன்னா, she is now wanting a decisive progress. அது வரப்போறது 29th March அன்னைக்கு. 5th January 1914 she is feeling that pressure. எப்பவுமே அந்த மாதிரி தான் வரும்னு ஆன்மீக இதுல சொல்லியிருக்கேன். when you really have to break out of something, the pressure cooker மாதிரி pressure builds up within you. என்ன வேணா நடக்கட்டும், I want out of it. I don't want the present way to continue.
இதே எத்தனை இந்த வாழ்க்கை பெயிண்டே இப்படியே இருக்குன்னு ஏதாவது அந்த ஆன்மீக இதில் ஒரு பிரேக் வேணுங்கிறத அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஃபீலிங் இருக்கும்னா, so much is all within me mediocre, worthless, insipid, hopelessly commonplace. புதுசா ஒண்ணுமே இல்லை, அதே ரிப்பிட்டிஷன், அதே விஷயங்கள். கருத்தால காப்பியை போட்டோமா, குடிச்சோமா, மத்தியானம் சாயங்காலம் ஆச்சுன்னா இன்னைக்கு தோசையா இட்லியா பூரியா, அதுதான் வேலையா, அதுதான் வாழ்க்கையா, அதுலேயே தான் மைண்ட் போகிறது. மேக்ஸிமம் அது போனால் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை வந்து எஃப்டியில் போடலாமா, ஷேரில் போடலாமா. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறது, மேலே போச்சுன்னா ரொம்ப இதே இப்படி இப்போ இருக்கிற மாதிரி டவுன் போய் கீழே விழுந்ததுன்னா கூட நம்மளும் டவுனு. சொன்ன என்ன சொல்லுவார், நாட் அ சிங்கிள் தாட் இன் மை ஹெட். அப்படியே ஒரு எல்லாமே வெறிச்சோடின மாதிரி இருக்கு. நாட் அ சிங்கிள் தாட் இன் மை ஹெட், நாட் அ சிங்கிள் ஃபீலிங் இன் மை ஹார்ட். A complete indifference to everything and an insurmountable dullness. ஒரு அவேக்கண்ட் ஸ்டேட்ல ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த வாழ்க்கை அந்த அளவு அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து எல்லாமே மண்ணா தெரியும். ஆக்சுவலி நம்ம இப்போ பிலோசாபிக்கலா சொல்றோம், இதெல்லாம் மண்ணு, உன்னுடைய பாத கமனங்கள், உன்னுடைய அந்த பிரசன்ஸ், அந்த டச் இருக்கும் தான், அதான் ஆனந்தம், இதெல்லாம் வெறும் மண்ணு. பிலோசாபிக்கலா சொல்லணும். தட் ஸ்டேட் when it's realized, when you really understand, that is what it means. You are ready for going somewhere else. அந்த மேல போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க நீங்க. அதனாலதான் அன்னை திருப்பி கேட்கறாங்க, how can such a state be of any use? அப்போதான் புரியறது. இதை வந்து பர்டிகுலரா எம்பசைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இட்டாலிக்ஸ்ல. I am a veritable zero in the world. இப்போ நம்ம அந்த மாணிக்க வாசகருடைய அந்த கோட்டு தான் நினைக்கிறேன், இப்போ சில நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நான் ஒண்ணுமே இல்லை சர்வேஸ்வரா, நீ சர்வமா இருக்கிறாய்ன்னு. நான் என்ன உனக்கு கொடுத்து விட்டேன், நீ உன்னை எனக்கு கொடுத்தா, இப்போ புத்திசாலி யாருன்னு அவர் கேட்குறார். அந்த சுச்சுவேஷன் எப்போ வரும்னா புரியும் போது. when you know that you are a veritable zero, ஜீரோவை தூக்கி எறியறதுக்கு வந்து கஷ்டம் வராது. நான் ஏதோ இருக்கேன், என்கிட்ட இது இருக்குன்னா அப்போ இதை நான் இறைவன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் when you understand I am a veritable zero in the world, அப்போதான் இந்த சாவித்திரியில் அரவிந்தர் கூறுவதை முன்னால் ஆக்சுவலி பண்ண முடியும். Annul thyself that only God may be. தன்னைத்தானே முழுமையாக எடுத்து விடு, அப்போதுதான் முழுமையாக இறைவன் இருப்பான் அந்த இடத்து. Annul thyself that only God may be. அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரத்துக்கு அப்போதான் அன்னை அந்த இதுல என்ன சொல்றான்னா, ஆல் திஸ் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இதுல எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. எனக்கு என்ன தேவை, உன்னுடைய வேலை, provided thy work is accomplished, thy manifestation takes place, and the earth becomes more and more thy harmonious and fruitful kingdom. இப்போ நான் நிறைய விஷயங்கள்ல எனக்கே வெளியில மாற்றங்கள் தேவைன்னா, நம்ம சொசைட்டி இந்த மாதிரி இருக்கு, ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அது வெளியிலேருந்து சேஞ்ச் கொண்டு வர முடியாது. when I help in the establishment of the greater consciousness, இறை சைத்தன்யத்தை இங்கே நிலையாக கொண்டு வருவதில் நானும் உன்னுடைய ஒரு பங்கை சரியாக வகிக்கிறேன் என்றால், that is the thing which will really help. That is the future. அதுதான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. எவ்வளோ ட்ரை பண்ணி போய் இப்போ இந்த ட்ரம்ப் மாதிரி ஒரு லீடரை வந்து அனாவசியமா இது அதுன்னு சொல்லி ஈராக் அமெரிக்கா அப்படி நாசம் பண்ணிட்டு இப்போ ஈரானை பண்ணிட்டு இருக்கு. அதாவது பேச்சுவார்த்தையில மனிதனா இருக்கும், ஒருத்தரவா பேசி முடிச்சுக்கலாம், அந்த நிலையே இல்லாம ஏன் இருக்குன்னா, இந்த உண்மையா இந்த மாதிரி இந்த அமைதி, எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை என்பதெல்லாம் டிவைன் கான்சியஸ்னஸ் எவ்வளவுக்களோ இங்க வளர்கிறதோ அப்போதுதான் அது நடக்கும் உண்மையிலேயே. The earth becomes more and more thy harmonious and fruitful kingdom. So நம்ம கவலைப்பட வேணாம். இட் மேட்டர்ஸ் லிட்டில் வெதர் ஐ அக்கம்ப்ளிஷ் திஸ் ஒர்க் ஆர் நாட். ஏன்னா இறைவனுடைய வேலை, இறை சித்தம் எல்லாம் நடந்தே தீரும்.
ஸோ இதுல நான் என்னுடைய பங்கை எதுக்காக கொடுக்குறேன்னா அதுல வந்து எனக்கு அந்த ஆனந்தத்தில் ஒரு போர்ஷன் கிடைக்கிறது. ஐ பார்ட்டிசிபேட் இன் த ஜாய் ஆஃப் த ஜேர்னி. நான் பண்ணலைன்னா அந்த இறைவன் இந்த குறிக்கோள் நடக்காதுன்னு நினைச்சா என்னோட பெரிய முட்டாளே இல்லை. சரி, நான் வந்து சாதனை பண்ணாதான் இறைவன் வந்து இறைவனின் விக்டரி ஏற்படும்னு அதோட பெரிய முட்டாள்தனமே இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. ஐ டூ இட் ஸோ தட் ஐ கேன் சொல்லுவா இல்லையா, ஆரம்ப இதுலேருந்து கட்டத்திலேருந்து இந்த கிரேட் அட்வென்ச்சரை நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன். இல்லைனாலும் இந்த நடந்தே தீரும். போன ப்ரேயர்லேயே பார்த்தோம், தட் ஷூர் ஆஃப் தை விக்டரியோடு முடிச்சிருக்கா போன ப்ரேயர் அன்னை. And as it is certain that it will be done, I should have no reason to worry even if I felt like it. அதனால நமக்குள்ள இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, அந்த கவலைக்கு நமக்குள்ள இடமே இருக்கக்கூடாது. எந்த விதமான கவலையும். யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதோ, அன்னை கூடவே இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. She will take care of things. எவ்வளோ பேருக்கு இந்த விஷயத்துல டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. Whenever there has been some difficulty in their life, they have been pulled out of the difficulty. That always happens. அது வெறும் அந்த ஒரு ஹெல்ப்புக்கு மாத்திரம் இல்லை, டு ஹெல்ப் யூ ப்ராக்ரஸ் ஆன் த பாத். கைடன்ஸ் கிடைக்கிறது, புரியறது. இந்த இடத்துல தான் விஷயம் மாட்டின்னு இருக்கு. இந்த மாதிரி பண்ணா இந்த சைக்கலாஜிக்கல் லெவல்ல எனக்குள்ள இருக்கிற அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். And it happens from the depths to the outermost surface. And உன்னுடைய அந்த பிரசன்ஸ் இல்லைன்னா இதெல்லாம் வெறும் மண்ணு தான். ஒன்லி a handful of dust. ஏன்னா நித்தியம் இல்லை, ஏதோ நாம நினைச்சுட்டு இருக்கோம். இங்கிலீஷ் சேயிங் மாதிரி டஸ்ட் அண்ட் டு டஸ்ட், ஆஷஸ் அண்ட் டு ஆஷஸ். இதுல ஒன்றும் மிஞ்ச போறதில்ல கையில. அவை பாட்டியார் சொல்லும் மாதிரி கடல் மண்ணை திறந்த கையில வச்சா அப்படியே அது மணல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதுதான் நம்ம வாழ்க்கை. அதில் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால் அது நமக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மையை எவ்வளவு நம்ம வெளிப்படுத்தி அது நித்தியமா நிற்கும். அப்போ அதுக்கப்புறம் டிரான்சிட்டரி நேச்சர் ஆஃப் லைஃப் எண்ட்ஸ். அதுதான் திருவுருமாற்றம், சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். It is but natural that it should be scattered on the winds and leave no trace behind. இதை வந்து பிடிச்சுண்டு இது இருக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல்னு நம்ம அதுல மாட்டின்னு இருக்கிறவரை அது எப்படியும் போகத்தான் போறது. உனக்கு அந்த நித்தியம் வேண்டும், இது நித்தியமானது வேண்டும் என்றால் நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்க வேண்டும். All that denies must be torn out and slain and crushed. The many longings for whose sake we lose the one for whom our lives were made. அந்த ஒன்றை விட்டு விட்டு இதில் பின்னாடி இருந்தா இது தானாவே போகத்தான் போறது. சில சமயம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும், சில சமயம் கொஞ்சம் கவலையா இருக்கும், துக்கமா இருக்கும். இந்த சைக்கிள்ல போய் முடிஞ்சு போடும். அதை உணர்ந்து கொண்டு தன்னைத்தானே ஸ்டெடியா வச்சுட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கை எதுக்காக இருக்கிறது. இந்த அவுட்டர் திங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஒரு காமன் சென்ஸ் லெவல்ல வச்சுட்டு ரொம்ப அதை வச்சு நம்ம வந்து அதுல மாட்டிக்காம வாழ்க்கையை நாம் வந்து அதன் உண்மையான குறிக்கோளை நோக்கி நாம் வந்து அதை ரீடைரக்ட் பண்ணணும், ஓரியன்ட் பண்ணணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பேர் அன்னையோட ப்ரேயர்ஸ்ல எப்பவுமே அந்த மாதிரி நம்மளுக்காக ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும். இன்னையோட ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் வி எண்ட் ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சங்கரன் சார், ஆஸ் யூஷுவல் உங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் தெளிவாகவும் அன்னையினுடைய இந்த பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள அந்த உட்பொருளையும் எங்களுக்கு உணர்த்துவதாக இருந்தது. எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக சாதாரண எல்லா மனிதர்களுக்கும்
மனதை ஆக்கிரமிக்கும் விஷயங்கள் எதுவாக இருக்கின்றது என்றால், நம்முடைய அன்றாட லோகாயுதமான விஷயங்கள், எண்ணங்கள். அதிலும் அன்னை கூறுவது போல குறிப்பாக நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்கள். இவைதான் மனதை ஆக்கிரமிக்கின்றன. அதுல ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு அப்சஷன் ஆகிவிடுகின்றது. இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை என்று கூறுகின்றார்கள். எஸ்பெஷலி those who are seekers, serious seekers, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், விஜிலன்ஸ் என்று கூறுகின்றார்கள். ஒரு கண நேரமாவது நாம் அந்த விழிப்பற்ற நிலையில் இருந்தால் இந்த எண்ணங்கள் நம்முள் புகுந்து நம்மை மூழ்கடித்துவிடும் என்று கூறுகின்றார்கள். உணவை பற்றிய சிந்திப்பது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய உறக்கத்தை பற்றிய சிந்திப்பது, இவையெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய அறிவு இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. நம்முடைய அகமுக பார்வை, இன்னர் விஷன், அதுவும் மறைக்கப்படுகின்றது. இருந்தாலும் நாம் இந்த மேற்புறமான நடவடிக்கைகள் என்னதான் அவைகள் நமக்கு எந்த விதமான ஒரு ஈர்ப்பையும் ஈடுபடுத்தாவிட்டாலும் நாம் அதில்தான் மீண்டும் மீண்டும் அதை நோக்கியே திரும்புகின்றோம். இது என்ன காரணத்தினால் ஏற்படுகின்றது என்றால், ஏன் இது இந்த தமசிக் ஸ்டேட் என்ன காரணத்தினால் மனிதனுக்கு ஏற்படுகின்றது என்றால், நாம் அனைவருமே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மீண்டும் மீண்டும் கூறுவது போல, நாம் இந்த உணர்வு நிலையினுடைய பரிணாமத்தில் இருக்கின்றோம். இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல எல்லோருமே இருக்கின்றோம். அதில் நம்முடைய பயணம் நம்முடைய அடித்தளமான இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலையிலிருந்து மேல் நோக்கி செல்கின்றது. இந்த சூப்பர் கான்ஷியன்ஸ், அதை நோக்கித்தான் நம்ம அனைவருமே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் எது நம்மை கீழ் நோக்கி இழுக்கின்றது என்றால், இந்த புல் ஆஃப் த இன்கான்ஷியன்ஸ். இன்கான்ஷியன்ஸ் அதை ஒட்டி இருப்பவை தான் இந்த சட நிலை, சட பொருட்கள். அதை ஒட்டி செயல்படுவதுதான் நம்முடைய உடம்பு. அதில் ஏற்படக்கூடிய தாமச நிலை எல்லாமே அந்த நிலையை ஒட்டியவை தான். ஆகையினால்தான் அவை இயற்கையாகவே நம்மை மேலும் மேலும் கீழ் நோக்கி இழுக்கின்றன. ஆனால் நாம் மேல் நோக்கி ஆர்வமற்று இருப்பதால் எப்பொழுதும் இத்தகைய கீழ்நோக்கி இருக்கும் அந்த சக்திகளிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். இதற்கு ஒரே வழி என்னவென்றால், நம்மை உயர்வான விஷயங்களில் நம்முடைய உயர்வான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோருகின்றார்கள். ஏனென்றால் இந்த ஒன்லி த எஃபர்ட்ஸ் கிவ் ஜாய் என்று அன்னை கோருகின்றார்கள். முயற்சியே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று கோருகின்றார்கள். இந்த முயற்சி ஒன்றுதான், தொடர்ச்சியான ஆர்வம், ஆஸ்பிரேஷன் ஒன்றுதான் இத்தகைய சக்திகளினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும். இதற்கும் சில பயன் இருக்கின்றது. அது குறித்து அதற்கு என்ன தேவை என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று அன்னை கோருகின்றார்கள். ஆனால் அதற்கான தேவையும் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் அதனுடைய பின்வரும் குறிப்புகளில் குறிப்பிடுகின்றார்கள். இருந்தாலும் இதில் நாம் அனைவருமே இந்த நிலையில் இருந்தாலும் கூட எது நம்மை காப்பாற்றும் என்றால், அந்த பூரண சரணாகதி தான் நம்மை காப்பாற்றும். மேலும் அந்த இரண்டாவது பிரார்த்தனையில் என்ன கோருகின்றார்கள் அன்னை, இந்த
நாம் எவ்வாறு இருக்கின்றோம், எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. இதில் எது முக்கியம் என்றால் அந்த இறைவனுடைய சங்கல்பம் இந்த புவியில் நிறைவேறும் என்பதில் நமக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை. இது மேலும் அன்னை என்ன கூறுகின்றார்கள், இதை நான் செய்வேனா, இந்த வேலை நிறைவேறுமா என்றெல்லாம் பற்றி எனக்கு சற்றும் கவலை இல்லை என்றும் கூறுகின்றார்கள். இது எதை காட்டுகின்றது என்றால் ஸ்ரீ அன்னையினுடைய ஒரு பூரணமான நம்பிக்கை தான் காட்டுகின்றது. இந்த உலகத்தில் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக நடைபெறும் என்பதைத்தான் காட்டுகின்றது. இந்த நம்பிக்கையைத்தான் நீங்களும் கூறினீர்கள். நாம் எவ்வாறு அந்த பரம்பொருளிடம், அந்த அன்னையினிடம் பூரண நம்பிக்கையுடன் சரணாகதி என்கின்ற நிலையில் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் அந்த நம் பொறுப்புகள் அனைத்தையுமே அன்னையிடம் ஒப்படைத்து விட்டு இருக்கும் பொழுது நமக்கு எவ்விதமான கவலைகளும் நம்மை பாதிக்காது.